வணக்கம். சக்தி விரைவு செய்திகள். மக்களவையில் நடைபெற்ற தாக்குதல் சம்பவத்துக்கு புதுவை முதல்வர் ரங்கசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கும் இறையாண்மைக்கும் குந்தகம் விளைவிக்கும் வகையில் மக்களவைக்குள் பார்வையாளர் போல இருவர் குதித்து வண்ண புகைக்குப்பியை வீசி அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருப்பது மிகுந்த கண்டனத்துக்குரியது. இதுபோன்ற அச்சுறுத்தல்களுக்கு தேசம் ஒருபோதும் அடிபணிந்தது கிடையாது. கடந்த 22 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் நடத்தப்பட்ட தாக்குதலை வெற்றிகரமாக முறியடித்து ஜனநாயகத்தின் கோயிலாக கருதப்படும் நாடாளுமன்றத்தை சேதப்படுத்துவதை தடுத்தோம். நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் தீய சக்திகளின் செயல்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும். அதற்காக மத்திய அரசு மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் மக்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சுதேஷ் தர்ஷன் 2.0 திட்ட அறிக்கை குறித்த ஆலோசனை கூட்டம் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. மத்திய சுற்றுலாத்துறை சார்பில் சுதேஷ் தர்ஷன் 2.0 திட்டம் புதுவையில் சுற்றுலாத்துறை மூலம் செயல்படுத்தப்பட உள்ளது. அதன்படி புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மேம்படுத்தப்பட உள்ள சுற்றுலா திட்டங்களுக்கான முதல் நிலை அறிக்கையை தனியார் நிறுவனம் தயாரித்துள்ளது. இது தொடர்பாக சுற்றுலா திட்டங்கள் குறித்த ஆய்வு ஆலோசனை கூட்டம் புதுச்சேரியில் பேரவை வளாகத்திலுள்ள முதல்வர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்றது. முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பேரவைத் தலைவர் செல்வம், சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் காரைக்கால் எம்எல்ஏ நாஜிம், தலைமை செயலர் ராஜீவ் வர்மா, அறிவியல் தொழில்நுட்ப செயலர் முத்தம்மா, சுற்றுலாத்துறை செயலர் மணிகண்டன், உள்ளாட்சித்துறை செயலர் வல்லவன், ஊரக வளர்ச்சித்துறை செயலர் நெடுஞ்செழியன், காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், மத்திய சுற்றுலாத்துறை பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுவையில் மேற்கொள்ளப்பட உள்ள முதல் நிலை சுற்றுலா திட்டங்கள் குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. திட்டம் குறித்த சில ஆலோசனைகளை முதல்வர் வழங்கினார். அதன் அடிப்படையில் தற்போதைய திட்டம் திருத்தப்பட்டு இறுதியான திட்ட கருத்துருவானது மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்படும் என கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. மக்களவையில் மர்ம பொருள் வீசப்பட்ட சம்பவத்தை அடுத்து புதுவை சட்டப்பேரவை வளாகத்தில் கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதுதில்லியில் மக்களவை கூட்டத்தில் பார்வையாளர் பகுதியிலிருந்து இருவர் மர்ம பொருளை வீசி பரபரப்பை ஏற்படுத்தினர். அவர்களை சபை காவலர்கள் கைது செய்த நிலையில் நாடெங்கும் சட்டப்பேரவைகளுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே புதுச்சேரியில் சட்டப்பேரவை கட்டட வளாகத்துக்குள் பலத்த சோதனைக்கு பிறகே பொதுமக்கள் உள்ளிட்டோர் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் மக்களவை சம்பவத்தை அடுத்து புதுவை சட்டப்பேரவை காவலர்களுடன் பெரிய கடை போலீசாரும் இணைந்து புதன்கிழமை பாதுகாப்பில் ஈடுபட்டனர். அதன்படி பேரவைக்கு வரும் அனைவரும் கடுமையான சோதனைக்கு பின்னரே உள்ளே அனுமதித்தனர். மேலும் அப்பகுதியில் நடமாடுவோரிடம் விசாரித்தனர். மேலும் பேரவையின் பிரதான வாயில், பின்புற வாயிலில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் குடில் மற்றும் ஸ்டார் விற்பனை களை கட்டியுள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகை வரும் 25ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. அதையொட்டி புதுச்சேரியில் கிறிஸ்துவ தேவாலயங்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. இயேசு பிறந்ததை விளக்கும் வகையில் கிறிஸ்தவர்கள் தங்கள் வீடுகளில் குடில்கள் அமைத்தும் வாயில்களில் பல வண்ணங்களில் ஸ்டார்கள் கட்டியும் அலங்கரித்து வருகின்றனர். புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள ஜென்மராகினி மாதா ஆலயம் எதிரே நடைபாதைகளில் கிறிஸ்துமஸ் குடில்கள் தயாரித்து விற்பனை செய்து வருகின்றனர். வண்ண விளக்குகள் ஒளிரும் ஸ்டார் விற்பனையும் சூடுபிடித்துள்ளது. சிறிய அளவிலான கிறிஸ்துமஸ் மரங்கள், கிறிஸ்துமஸ் தாத்தா பொம்மைகளும் விற்பனைகளுக்கு குவிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவிலேயே முதலாக புதுச்சேரியில் ஊர்காவல் படை மகளிருக்கு 6 மாதம் பேறுகால விடுப்பு அளித்து புதுச்சேரி அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுச்சேரி காவல்துறையில் பணிபுரியும் மகளிருக்கு 6 மாதம் பேறுகால விடுப்பு அளிக்கப்பட்டு வருகிறது. அதேபோல காவல்துறையின் ஒரு பிரிவான ஊர்காவல் படைப்பிரிவில் பணியாற்றும் பெண்களுக்கும் பேறுகால விடுப்பு வழங்க நீண்ட நாட்களாக வலியுறுத்தி வந்தனர். இந்நிலையில் புதுச்சேரி உள்துறை சார்பு செயலர் ஹிரண் வெளியிட்டுள்ள உத்தரவில் துணைநிலை ஆளுநர் ஒப்புதலின்படி புதுச்சேரி ஊர்காவல் படையினர் சட்டம் 1965 கீழ் பிரிவு மூலம் வழங்கப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்தி
புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மகப்பேறு விடுப்பு வழங்கப்படுகிறது. இதன் மூலம் புதுச்சேரி காவல்துறையில் பணிபுரியும் மகளிருக்கு இணையாக மகளிர் ஊர்காவல் படையினருக்கு 2 குழந்தைகளுக்கு மட்டும் 6 மாதம் விடுப்பு அளிக்கப்படுகிறது. இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசின் இத்தகைய நடவடிக்கையின் மூலம் ஊர்காவல் படைப்பிரிவில் பணிபுரியும் இளம் பெண்களுக்கு 6 மாதம் சம்பளத்துடன் கூடிய பேறுகால விடுப்பு கிடைக்கும். பிரபல பிரெஞ்சு வாகன தயாரிப்பு நிறுவனமான லா மைசன் சிட்ரோன் பைஜிட்டல் புதுச்சேரி நோனாங்குப்பத்தில் புதிதாக அமைந்துள்ள சிட்ரோன் புதிய கார் டீலர்ஷிப்பை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். பிரபல பிரெஞ்சு வாகன தயாரிப்பு நிறுவனமான சிட்ரோன் இன்று புதுச்சேரியில் லா மைசன் சிட்ரோன் பை டிஜிட்டல் ஷோரூமை தொடங்கி தென்னிந்தியாவில் தனது செயல்பாட்டை விரிவுபடுத்தி உள்ளது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி நோனாங்குப்பத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய சிட்ரோன் கார் டீலர்ஷிப் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி கார் ஷோரூமை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் மற்றும் சிட்ரோன் புதுச்சேரி டீலர்ஷிப் பிரின்சிபல் ஞான பிரகாஷ் உள்ளிட்ட அதிகாரிகள், சிட்ரோன் நிறுவனத்தின் நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். மேலும் இது குறித்து அவர்கள் கூறும் பொழுது, இந்தியாவில் சிட்ரோன் கார்களுக்கு புதுமையான பழுது மற்றும் பராமரிப்பு சேவைகளை வாடிக்கையாளர்கள் வீட்டிற்கு சென்று வழங்குகிறது. புதுச்சேரியில் உள்ள சிட்ரோன் கார் உரிமையாளர்களுக்கு 24 மணி நேரத்திற்குள் அசல் உதிரி பாகங்கள் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றார். ஆதி திராவிட மக்களுக்கு திருமண உதவித் தொகையாக ரூபாய் 3,80,00,000 வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஆதி திராவிட மக்கள் திருமண உதவித் தொகை ரூபாய் 75,000 ரூபாய் 1,00,000 உயர்த்தப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். இந்த நிலையில் புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் ஆதி திராவிடர் மக்கள் திருமண உதவித்தொகை திட்டத்தில் ஏற்கனவே ரூபாய் 75,000 வழங்கும் திட்டத்தில் விண்ணப்பித்தவர்கள் மற்றும் ரூபாய் 1,00,000 உயர்த்தப்பட்ட பின் விண்ணப்பித்தவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன்படி விண்ணப்பித்தவர்களுக்கு திருமண உதவித்தொகை வழங்குவதற்கான அரசாணை தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. பழைய அரசாணையின்படி தலா ரூபாய் 75,000 வீதம் 42 பேருக்கும், புதிய அரசாணையின்படி ரூபாய் 1,00,000 வீதம் 349 பேருக்கும் ஒட்டுமொத்தமாக ரூபாய் 3,80,50,000 வழங்கப்பட உள்ளது. இந்த தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட உள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி பெத்துசெட்டிப்பேட் அரசு தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியை பள்ளி துணை ஆய்வாளர் தொடங்கி வைத்து மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டு பாராட்டினார். புதுச்சேரி பெத்துச்செட்டிப்பேட் அரசு தொடக்கப்பள்ளியில் அறிவியல் கண்காட்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியை தமயந்தி ஜாக்குலின் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக பள்ளி துணை ஆய்வாளர் குலசேகரன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்து மாணவர்களின் படைப்புகளை பார்வையிட்டு பாராட்டினார். தவறான சிகிச்சையால் பெண் உயிரிழந்ததை தொடர்ந்து போலி மருத்துவருக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி கம்பளிக்காரன் குப்பம் பகுதியை சேர்ந்தவர் மாரியம்மாள். இவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் தனது தாயாருடன் ஏம்பலம் பகுதியை சேர்ந்த ஜோதி என்பவர் நடத்தி வந்த கிளினிக்கு கடந்த வருடம் மார்ச் மாதம் சென்றார். அங்கு மாரியம்மாளை பரிசோதித்த ஜோதி அவருக்கு ஊசி போட்டு சிகிச்சை அளித்தார். சிறிது நேரத்தில் மாரியம்மாள் மயக்கமடைந்தார். உடனே அவரது உறவினர்கள் அவரை விட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் மாரியம்மாள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து மங்களம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் ஜோதி மருத்துவ படிப்பு எதுவும் படிக்காத போலி மருத்துவர் என்பதும் தவறான சிகிச்சையால் மாரியம்மாள் இறந்தது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து போலீசார் ஜோதியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு புதுச்சேரி நீதிமன்றத்தில் நீதிபதி இளவரசன் முன்னிலையில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் விசாரணை அனைத்தும்
இந்த வழக்கில் விசாரணை அனைத்தும் முடிவடைந்ததை தொடர்ந்து போலி மருத்துவர் ஜோதிக்கு 7 ஆண்டு சிறை தண்டனையும் ரூபாய் 10,000 அபராதம் விதித்து நீதிபதி இளவரசன் தீர்ப்பளித்தார். இந்த வழக்கில் அரசு வழக்கறிஞர் விநாயகம் ஆஜராகி வாதாடினார். புதுச்சேரி சேதராப்பட்டு பகுதியில் வட மாநில தொழிலாளர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த 3 ரவுடிகளை போலீசார் கைது செய்தனர். புதுவை சேதராப்பட்டு தொழிற்சாலை பகுதிகளில் வடநாட்டு தொழிலாளர்களுக்கு ஒரு சிலர் கஞ்சா விற்பனை செய்து வருவதாக சேதராப்பட்டு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு சப் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் தலைமையிலான போலீசார் மஃப்டி உடையில் சென்றபொழுது சந்தேகத்துக்கு இடமாக நின்று கொண்டிருந்த 3 பேரையும் சுற்றி வளைத்து பிடித்தனர். அவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் முன்னுக்கு பின் முரணான தகவல் அளித்தனர். அவர்கள் வைத்திருந்த உடைமைகளை சோதனை செய்ததில் கஞ்சா பொட்டலங்கள் இருந்தது தெரிய வந்தது. 3 பேரையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டதில் லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரைச் சேர்ந்த பழனி மகன் ஹரி என்கிற ஹரிதாஸ் வயது 23 என்பதும், இவரது நண்பர்களான கோரிமேடு அடுத்த தமிழக பகுதியான நாவர்குளம் பகுதியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் மகன் முகுந்தன் வயது 20 என்பதும், மற்றொருவர் திருச்சிற்றம்பலம் கூற்றோடைச் சேர்ந்த ராஜா மகன் திலக்ராஜ் வயது 23 என்பதும் தெரியவந்தது. இவர்களிடமிருந்து 1400 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதில் ஹரி என்கிற ஹரிதாஸ், மஞ்சுநாதன் ஆகியோர் மீது கோரிமேடு பகுதியில் நடந்த கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளி அவர்கள். திலக்ராஜ் மீது ஆரோவில் காவல் நிலையத்தில் பல்வேறு வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. 3 பேரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இத்துடன் சக்தி விரைவு செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.